குலாந்தகன். அத்தியாயம் 11. ஒற்றாடல். தீப்பந்தத்துடன் சுரங்க பாதைக்குள் இறங்கிய ஆதித்தன் இம்மாதிரி காரியங்களில் நன்கு பழக்கப்பட்டவனாக தயக்கமோ தாமதமோ இன்றி விடுவிடுவென்று நடந்தான். பாதை முடிவுறும் தருவாயில் சில படிகள் மேலேறினான். சுவரில் ஒரு கைப்பிடி இருந்தது. அதை பலம் கொண்ட மட்டும் ஒரு பக்கமாக இழுத்தான். சுவர் போன்ற அமைப்பிலேயே இருந்த கதவு பக்கவாட்டில் நகர்ந்து கொள்ள நிலைவாசல் தெரிந்தது. அவ்வாசலை மறைத்து கொண்டு பெரிய கற்சிலைகள் இருந்தன. இரண்டுக்கும் நடுவே குறுகலான இடைவெளியில் சற்று சிரமப்பட்டு தன் திடகாத்திரமான உடலை நுழைத்து பக்கவாட்டிலேயே நகர்ந்து பின்னர் தாராளமாய் நடந்து கலைக்கூடத்தின் மையத்துக்கு வந்து திரும்பினான். மோகினி வடிவமும் ரதி சிற்பமும் சுரங்கப்பாதையின் கதவு திறந்திருந்த போதிலும் வாசலை முற்றிலும் மறைத்திருந்தன. கதவை மூடிவிட்டாலோ எவ்வித ஐயப்பாடும் யாருக்கும் எழவே வாய்ப்பில்லை. இந்த வடிவழகிகளின் மர்மமான புன்னகையில் ஆழ்ந்த உட்பொருள் இருப்பதை யார்தான் உணரப்போகிறார்கள்? அபிமானவல்லி செதுக்கிய இந்த சிலைகளின் எழிலில் சொக்கி நிற்பவர்கள் இவை ஒளித்து வைத்துள்ள இரகசியத்தை எங்கே கண்டுபிடிக்கப் போகிறார்கள் என்று தனக்குள் சிரித்தவாறே கேட்டுக்கொண்டு கூடத்தில் இங்கும் அங்கும் நடந்து தீப்பந்த ஒளியில் சுற்றுமுற்றும் தேடினான். ஒரு நீண்ட சதுர உயரமான பெட்டியை கண்டதும் தான் எதிர்பார்த்து வந்தது கிட்டியது போல அவன் முகம் மலர்ந்தது. கோட்டை வாசலில் காவலர்களால் அன்று முற்பகலில் கைப்பற்றப்பட்ட அதே பெட்டிதான். அது அவனது ஆணைப்படி அபிமானவல்லியின் மாளிகைக்கு திரும்பிவிட்டது. அதை உடல்நிலை தேறியதும் அந்த வர்த்தகர்கள் எடுத்து போக அனுமதியும் வழங்கிவிட்டான் ஆதித்தன். பெட்டியை நெருங்கி தீப்பந்தத்தை சுவரில் இதற்கெனவே அமைத்திருக்கும் வளையங்களுள் ஒன்றில் சொருகிவிட்டு மூடியை திறந்து படங்களை ஒவ்வொன்றாக எடுத்து ஆராய்ந்தான். ஒவ்வொரு ஓவியத்தை பார்க்கும் போதும் அவன் முகபாவம் மாறியது. ஒரு சமயம் யோசனையாக இருந்தான். ஒரு படத்தை பார்க்க மகிழ்ந்தான். இன்னொரு சித்திரத்தை காண கோபமாக புருவங்களை நெரித்து விழிகளை உருட்டினான். கடைசியில் சற்று சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டு திருப்தி அடைந்தவனாக மறுபடி சித்திரங்களை எடுத்த வரிசையிலேயே பெட்டிக்குள் அடுக்கி மூடினான். தீப்பந்தத்தை திரும்பவும் கரத்தில் ஏந்தி கொண்டு அடிமேல் அடி எடுத்து வைத்து மெல்ல கலைக்கூடத்தை விட்டு வெளியேறினான். மாளிகை ஆள் நடமாட்டம் ஏதுமின்றி அமைதியாக இருந்தது. வெறுமையாக இருந்த ஒரு அறையையும் பணிப்பெண்கள் சிலர் படுத்திருந்த ஒரு அறையையும் கடந்து சென்றதும் நீண்ட தாழ்வரத்தில் வரிசையாக 4 படுத்திருப்பது தெரிந்தது. அவன் திருடர்கள் என்று சந்தேகித்து கட்டி இழுத்து வந்த அதே 4 தான். காயங்களுக்கு ஔடதம் வைத்து பச்சிலை பரப்பி கட்டுப்போட்டிருந்ததால் எரிச்சல் அடங்கவும் அசதி மிகவும் அவர்கள் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தனர். ஒரு இருடம் மட்டும் குரட்டை ஒலி பலமாக எழுந்தது. தீப்பந்தத்தை மீண்டும் சுவர் வளையம் ஒன்றில் சொருகிவிட்டு அவர்களை பூனை போல் அணுகி தலையணை அடியிலும் இடுப்பிலும் நெஞ்சிலும் துழாவினான். வெள்ளி தங்க கழஞ்சுகள் கலகலக்காது கவனமாக இருந்தான். ஒருவனிடம் அகப்பட்ட ஓலை ஒன்றை எடுத்து வந்து தீப்பந்த ஒளியில் படித்தான். அது ஒரு காதல் கடிதம் என புரிந்ததும் சுவாரஸ்யம் இழந்து உதட்டை பிதுக்கியவாறே எடுத்த இடத்திலேயே சொருகிவிட்டு ஒரு பக்கமாக மூட்டை கட்டி வைக்கப்பட்டிருந்த அவர்கள் உடைமைகளை நெருங்கி முடிச்சை அவிழ்த்து ஆராய்ந்தான். கடைசியாக ஒரு கழித்திருந்த ஒருவன் இடையே துழாவிய போது அவன் புரண்டு கொடுக்க சட்டென்று நிழலில் பதுங்கி திரும்பவும் மறுபக்க இடையை விரல்களால் சோதிக்க உலோகத்தால் ஆன விடேல் விடுகு லட்சினை அகப்பட்டது. ஆதித்தன் முகம் பிரகாசமடைந்தது. அதை மீண்டும் எடுத்த இடத்திலேயே பத்திரப்படுத்திவிட்டு எழுந்து நடந்தான். தீப்பந்தத்தை உருவிக்கொண்டு கலைக்கூடத்தை நோக்கி நடந்தான். அதன் நுழைவாயிலை அணுகும் போது உள்ளே இருந்து வெளிச்சம் பரவுவது போல தோன்றவே துணுக்குற்று தயங்கினான். கூடத்தை விட்டு அவன் தீப்பந்தத்துடன் வெளியேறிய போது அதனை இருளில் ஆழ்த்தி இருந்தான். இப்போது அங்கே ஒளி சிந்துவது எங்கனம்? ஒருவேளை அபிமானவல்லியாக இருக்குமோ? தன்னை போலவே தூக்கம் பிடிக்காமல் சித்திரம் வரைய கருதி விளக்கேற்றி வந்திருப்பாளோ? அவ்வாறானால் தான் இந்த மாளிகையில் இப்போது இருப்பதையும் அவள் ஊகித்திருப்பாளா? தன்னுடைய செயல்களையும் கவனித்திருப்பாளா? எந்த அளவுக்கு? ஒரு கணத்தில் மின்னலாக பளிச்சிட்ட எண்ணங்களை மனதிலே அசை போட்டவாறே மெல்ல வாசலை நெருங்கி உள்ளே எட்டி பார்த்தான். அபிமானவல்லிதான். நல்ல வேளையாக அவள் எதிர்ப்புறம் திரும்பி நின்றிருக்க அவள் முதுகுதான் தெரிந்தது. சட்டத்தில் பொருத்தப்பட்ட திரைச்சீலையில் ஓவியம் வரைவதற்கான ஆரம்ப கோடுகளை இழுத்து கொண்டிருந்தாள். ஓசையின்றி சரையில் என்று கூடத்துக்குள் புகுந்து கொண்ட ஆதித்தன் அதே கணத்தில் வள்ளி என்று அன்பு ததும்ப அழைக்கவும் செய்தான். ஒளி திடுமென அதிகரித்த உடனே துணுக்குற்ற அபிமானவல்லி தன்னை அழைக்கும் குரலும் கேட்டு தூக்கி வாரி போட திரும்பினாள். தூரிகை எட்ட போய் விழ அவள் முகம் பீதியில் பேய் அறைந்தது போல வெளிரி இருந்தது. அதை காண ஆதித்தன் திருப்தி அடைந்தான்.
கை தேர்ந்த நாட்டிய மணிதான் என்றாலும் இது நடிப்பாக இருக்க முடியாது. இவன் வருகையை ஏற்கனவே உணர்ந்திருந்தால் இத்தனை கலவரம் அடைந்திருக்கவே மாட்டாள். அப்பாடா, நீங்கள்தானா என்ற அபிமானவல்லியின் நெஞ்சு தாழ்ந்து இயல்பான நிலைக்கு வந்தது. நான் பயந்தே போனேன் என்று அவள் இன்னமும் நடுக்கம் குறையாமல் தவிக்க ஆதித்தன் அவளை இழுத்து அணைத்து கொண்டான். சீக்கிரமே தன் நிலை பெற்ற அபிமானவல்லி அந்த ஆலிங்கனத்திலிருந்து விடுபட மனம் இல்லாதவள் போலும், ஆனால் அதிக நேரம் அப்படி சுகிப்பது தன் தகுதிக்கு மீறிய செயல் என கருதுபவள் போலும் நடந்து கொண்டவளாக கைவிரல் நுனி வரை அவனை தடவி கொடுத்தவாறே விலகினாள். பிரபு, நான் தான் தூக்கமின்றி தவிக்கிறேன் என்றால் தாங்களுமா? இந்த நள்ளிரவில் சப்ரமஞ்ச கட்டிலில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்க வேண்டிய நீங்கள் இங்கே? வள்ளி, உன் ரசிகர்களை அவமானப்படுத்தியதன் மூலம் உன்னையும் உன்னதமான உன் கலையையும் கூட இழிவுபடுத்திவிட்டேனோ என்று எனக்கு மனம் பதைபதைத்தது. அந்த பரிதவிப்பினால் தூக்கமே வரவில்லை. எப்படியாவது உடனே உன்னை வந்து பார்த்துவிட வேண்டும் என்று மனம் துடித்தது. மன்னவா, நானும் தான் கோபமாக பேசி உங்கள் உள்ளத்தை புண்படுத்தி விட்டேனோ என்று கவலைப்பட்டு அதனாலேயே தூக்கமின்றி தவித்து கொண்டிருந்தேன். ஓவியம் தீட்டுவதிலாவது மனதை செலுத்தி நடந்ததை மறக்க முயலலாம் என்று எண்ணி வந்தேன். என் பாக்கியம், நீங்களே வந்துவிட்டீர்கள் கவலையை போக்க. ஆனால் மாளிகையின் புறவாசல் கதவுகளெல்லாம் நன்கு தாளிடப்பட்டிருக்க, காவலம் பலமாக இருக்க, எப்படி இங்கே வந்து குதித்தீர்கள் என்பதுதான் புரியாத புதிராகவும் வியப்பாகவும் இருக்கிறது. நான் காண்பது கனவோ என்று கூட சந்தேகமாக இருக்கிறது. மந்திரம் மாயம் ஒன்றும் இல்லை வள்ளி. பகிரங்கமாக உன்னை பகல் பொழுதில் காண வந்தால் 4 பேர் வம்பு பேசுகிறார்கள் என்று சொன்னாயல்லவா? அதனால்தான் யாருக்கும் தெரியாத ரகசிய சுரங்கப்பாதை வழியே வந்தேன். என்னது என்று மேலும் அதிசயித்தாள் அபிமானவல்லி. ஆம் வள்ளி, எதற்காக இந்த மாளிகையை தேர்ந்தெடுத்து உன்னை குடியேற்றினேன் என்று எண்ணுகிறாய்? இந்த கலைக்கூடத்திலிருந்து அரண்மனை அந்த புறத்தில் என்னுடைய பள்ளி அறையை ஒட்டியுள்ள கலைக்கூடத்துக்கு ஒரு சுரங்கப்பாதை செல்கிறது. இதோ நீ உருவாக்கிய இந்த ரதியும் மோகினியும் தான் சுரங்கப்பாதைக்கான வழியை தங்களுக்கு பின்னே ஒளித்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மர்மமாக புன்னகைப்பதை பார். அபிமானவல்லி தன்னை மறந்து வியப்பும் மகிழ்ச்சியும் மிக்க சிரித்தாள். அவள் அதரங்களை பொத்தினான் ஆதித்தன். வள்ளி, ஆழ்ந்த நித்திரையில் இருப்போரை எழுப்பிவிட அவசியமில்லை. தாழ்ந்த குரலிலேயே பேசுவோம். இந்த ரகசியம் நம் இருவரையும் தவிர இந்த ரதிக்கும் மோகினிக்கும் மட்டும் தெரிந்திருந்தால் போதும். உனக்கு என்றாவது ஏதாவது ஆபத்து நேரும் போலிருந்தால் இவர்களுக்கு பின்னால் போய் நீ மாயமாய் மறைந்துவிடலாம். ஆனால் ரொம்ப பெரிய நெருக்கடி ஏற்பட்டால் ஒழிய சுரங்கப்பாதையை பயன்படுத்தாதே என்ற ஆதித்தன் அவள் தோள்களை பற்றி நகர்த்தி வந்து மோகினி வடிவத்துக்கு பக்கத்தில் நிறுத்தினான். வள்ளி, நீ அழகா அல்லது இந்த மோகினி அழகா என்று கேட்டவாறு அவளை மேலிருந்து கீழாக பகுதி பகுதியாக ஆர்வமுடன் ஆராய்ந்தான். நீண்ட நேரம் மஞ்சத்தில் படுத்து புரண்டு கொண்டிருந்து விட்டு பிறகு எழுந்து வந்திருந்ததால் நெகிழ்ந்திருந்த ஆடையும் கலைந்திருந்த கேசமும் கரைந்திருந்த கண்மையும் அவனை மோகிக்க செய்து கொண்டிருந்தன. தீப்பந்தத்தின் ஒளி அவள் பட்டு கன்னங்களிலும் பளிங்கு தோள்களிலும் சலன சித்திரங்களை வரைந்தது. விம்மிய நெஞ்சகங்கள் ஒரு பெருமூச்சிலே மேலும் எழுச்சி பெற்ற போது சிறுத்த இடை மேலும் மெலிவுற்று நாபி சுழியில் படர்ந்த கரும் பொட்டு போன்ற நிழலால் மட்டுமே தான் இருப்பதை புலப்படுத்தி கொண்டிருந்தது. பிரபு, அன்று தாங்கள் வதந்திகளை பற்றி குறிப்பிட்டு ஏன் அதில் உண்மையும் இருக்கக்கூடாதா என்று கேட்டதிலிருந்தே என் மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. வள்ளி, அவகாசம் கொடுங்கள் என்றாய். வேண்டிய நாட்கள் எடுத்துக்கொள், அவசரமில்லை என்றேன். ஒரு முடிவுக்கு வர முடிந்ததா உன்னால்? மன்னவா, இது துயரமா மகிழ்ச்சியா என்று புரியாத நிலையில் நான் தவியாய் தவிக்கிறேன். விக்கியண்ணனை மறக்க முயலும் போதெல்லாம் என்னை நானே அருவறுத்து கொள்ள வேண்டுமா, பாராட்டி கொள்ள வேண்டுமா என்று புரியாமல் கலங்குகிறேன். அன்பரே, மாளிகை, ராஜநர்த்தகி என்ற பதவி, பணியாட்கள், செல்வம் எல்லாம் சரிதான். ஆனால் தங்கள் இதய சிம்மாசனத்தில் இடம் பிடிக்கும் தகுதி எனக்கு இருக்கிறதா? அவ்வளவு பாக்கியசாலியா நான்? யோசிக்க யோசிக்க மனக்குழப்பம்தான் அதிகரிக்கிறது பிரபு. கண்ணே என்று அவள் கன்னங்களை தன் உள்ளங்கைகளில் ஏந்தியவாறு ஆதித்தன் ஆறுதலாக கூறினான். உன் மனம் தெளிவுறும் வரை நான் காத்திருப்பேன் என்று. பாத சிலம்புகளை ஓசை எழாதிருக்க கழற்றி வைத்துவிட்டு ஒரு நுந்தா விளக்கை கரத்தில் ஏந்தி அந்த சுரங்க பாதையினுள் இளங்கோ பிச்சி தானும் இறங்கினாள். அங்கு சூழ்ந்திருந்த அந்த காரத்தை விரட்ட முடியாமல் சிறிய சுடருடன் கூடிய நுந்தா விளக்கு திணறியது. எனவே மிகுந்த எச்சரிக்கையுடன் அடியெடுத்து வைத்து நடந்தாள். முதலில் படிகளில் கீழே இறங்கிய பிறகு சமதளமாக பாதை சென்றது.
ஆனால் ஈரக்கசிவு இருந்து கால்களை சில்லிடச் செய்தது. அவள் எதிர்பார்த்ததை விடவும் சீக்கிரமே முடிந்துவிட்டது அந்த சுரங்கப்பாதை. படிகள் மறுபடியும் உயரே அழைத்து போயின. பூமியின் மேல் பரப்பில் சாலையோடு போகும்போது சுற்றி வளைத்து செல்ல வேண்டிய தூரத்தை பூமிக்கடியில் ஒரு நேர்கோடாக நடந்து பெருமளவில் குறைத்து விடலாம் என்பது அவள் கவனத்துக்கு வந்தது. சுரங்கத்தின் முடிவில் வாசல் கதவு திறந்திருப்பதையும் சுவர் போலவே தோற்றமளித்த அந்த கதவு தள்ளி பக்கவாட்டில் ஒதுக்கப்பட்டிருப்பதையும் பார்த்தாள். சிலா வடிவங்களின் எழிலார்ந்த பின்புறங்கள் தெரிந்தன. மேலே செல்வதா வேண்டாமா என்று தயங்கி நின்ற வேளையில் பேச்சு குரல் கேட்டது. உன்னிப்பாய் செவி சாய்த்தாள். சற்று நேரத்துக்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாமல் காதுகளை பொத்தி கொண்டாள். வந்த வழியே திரும்பி ஓடினாள். சறுக்கிவிட தடுமாறியவள் எப்படியோ விழாமல் தப்பி விரைந்தாள். நொந்தா விளக்கு வந்த வேகத்தில் அணைந்து போனது. சுவர் மீது ஒரு கரத்தை பதித்து தொட்டுணர்வால் வழி கண்டு சென்றாள். அந்த புறத்தை மீண்டும் அடைந்து விளக்கை அதனிடத்தில் வைத்துவிட்டு பெருமூச்சுக்களால் நெஞ்ச அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாய் தொடர அதே சாய்மானத்தில் வந்து அமர்ந்தாள். பின்னுக்கு சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். அழுகையாக வந்தது. ஆனால் கண்ணீர் பெருகக்கூடாது. துயரம் நெஞ்சை நிறைத்தது. ஆனால் குமுறலை வெளிக்காண்பித்து கொள்ள முடியாது. இரவு நேரங்களில் இனி தனக்கு தூக்கம் என்பதே கிடையாது. ஆனால் இப்போது கூட ஆழ்ந்த நித்திரையில் இருப்பது போலவே தான் நடிக்க வேண்டும். விம்மவும் முடியாமல், விம்மலை அடக்கவும் முடியாமல் இந்த சித்திரவதையை தான் அனுபவித்தே தீர வேண்டும். வாழ்நாள் எல்லாம் தொடரப்போகிறதா இந்த பெரும் துயர்? நாழிகை நேரம் சென்றிருக்கும். மறுபடி நரநரவென்று ஒரு ஒலி கேட்டது. சுரங்க பாதை மூடப்படுகிறது. தீப்பந்தத்தின் ஒளி. தன் அருகே ஆதித்தன் வந்து நிற்கின்ற உணர்வு. தன் இதயம் பதைபதைத்து துடிப்பதை அவர் உணர்ந்து விடுவாரோ? சுரங்கப்பாதையில் அவரை வேவு பார்ப்பது போல பின்தொடர்ந்து சென்றதை கண்டுபிடித்து விடுவாரோ? ஒற்றாடலை தெரிந்து கொண்டு விட்டால் அதனால் சீற்றமடைவாரோ? அந்த கோபத்தின் பின்விளைவு என்னவாக இருக்கும்? நினைக்க நினைக்க இளங்கோ பிச்சியின் உடலை நடுக்கம் ஊடுருவியது. அவர் திரும்பி செல்கிறார். தன் உடல் குளிரில் நடுங்கியதாக எண்ணிக்கொண்டாரா? கண்களை திறக்கவே அஞ்சினால் இளங்கோ பிச்சி. இதோ திரும்பி வருகிறார். தன் உடல் மீது பட்டாடை போர்த்துவாரா? கலீர் என்றொரு சத்தம். வெலவெலத்து நடுங்கி போனால் இளங்கோ பிச்சி. சந்தேகம் இல்லை. அவள் கழற்றி போட்டு பிறகு மறந்தே போன பாத சிலம்புகளை அவள் அருகே விட்டெறியும் ஓசைதான் கேட்டது. சிலம்பொலி எழுப்பி கணவன் கவனித்ததை கவர வேண்டாம் என்று கழற்றி வைத்தாள். அவை அப்படியே அவன் கவனத்தை கவர்ந்து அவளையும் காட்டி கொடுத்து விட்டன. பிரபு என்று அலறி துடித்து அவன் கால்களை பற்றினாள் இளங்கோ பிச்சி. அவனோ முரட்டுத்தனமாக தன்னை விடுவித்து கொண்டு பள்ளி அருகிலிருந்து அந்த புறத்திலிருந்து அரண்மனையிலிருந்தே வெளியேறினான். பட்டத்து குதிரை அவனை சுமந்து கொண்டு 4 கால் பாய்ச்சலில் பறந்தது. கனத்துக்கு கனம் அதன் வேகத்தை அதிகரித்து கொண்டிருந்தான் ஆதித்தன். அப்போதும் அவனது ஆத்திரம் அடங்கின பாடாக இல்லை. அந்த புறத்திலோ இளங்கோ பிச்சி தரையிலே துவண்டு இனி அழுகையை அடக்க அவசியமின்றி மாலை மாலையாக கண்ணீர் பெருக்கிக் கொண்டிருந்தாள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.